இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 60:11 நான் வாசிக்கிறேன். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தாவீது தன்னுடைய அனுபவங்களை எழுதும் போது ஒவ்வொன்றும் அது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு இக்கட்டுகளை கடந்து வந்த ஒரு மனிதர். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நிர்பந்தமான சூழ்நிலையிலும் அடுத்து என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் நேர் வழியில் அழகாக நடத்திருக்கிறதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 121:1 அதைத்தான் சொல்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி தைரியமாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா? அநேக நேரம் மனிதர்களுடைய உதவிகளையும் நாடுகிறோம். அனைதினம் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா, கூட துணை நிற்க மாட்டார்களா, யாராவது நமக்காக வழக்காட மாட்டார்களா, பரிந்து பேச மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் இன்றும் நமக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, குமாரனாகிய இயேசு இன்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை நாம் அநேக நேரம் மறந்து விடுகிறோம். அதுதான் நமக்கு அதிக பாதிப்புகளை கொண்டு வருகிறது. மனிதர்களை நம்பி ஏமாந்து விடுகிறோம், பின்பு புலம்புகிறோம். தாவீது தெளிவாக சொல்லுகிறார், வேலைக்காரனுடைய கண்கள் எல்லாம் தன் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமாம், அங்கிருந்து உதவி வரும் என்றேன். ஆனால் என் கண்களோ கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது, அவரிடத்திலும் தான் உதவி வரும். அந்த உதவி எப்படிப்பட்டதாக இருந்தது? அரண்மனையில கொண்டு போய் உட்கார வைத்தது. யோசித்து பாருங்கள். ஒரு சமயம் ஒரு அருமையான வயதான தகப்பனும் தன்னுடைய மகனும் 2 பேரும் பிரயாணப்பட்டு தூரமாய் போகிறார்கள். போகும்பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் தங்கிவிடலாம் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பையனிடம், நீ இன்னும் கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்டு தொடர்ந்து போங்கள், அங்கு தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பன் சொல்ல, இல்லப்பா, பாதியில போய் நம்ம மாட்டிக்க கூடாது, இன்னைக்கு இங்கே தங்கிக்கலாம், நாளை காலையில புறப்பட்டு போலாம். இல்ல அப்பா, ஆண்டவர் எனக்கு ஒரு விதமான உந்துதலை கொடுக்கிறார், இன்று இரவே அங்கு பிரயாணம் பண்ணி போய்விடுங்கள் சொல்கிறார். அமைதியாக தகப்பனும் இருந்து விட்டார். 2 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். நடந்தது என்ன? குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு பஸ் பிடிக்க வேண்டும். பஸ் வரவில்லை. யோசித்து பாருங்க, பஸ் வரவில்லை. காற்று அடிக்கிறது, இருட்டி விட்டது, மழை பெய்கிறது, அந்த பகுதியில் மின்சாரமும் தடைப்பட்டு விட்டது. அப்பொழுது பஸ் வரும் என்று சொல்லி பார்க்க பஸ் வரவே இல்லை. எப்படி அங்க போவது என்றே தெரியவில்லை. திரும்பி போகனாலும் திரும்பி போகவும் முடியாது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்ப பக்கத்துல இருக்க ஒரு கடைக்காரர்கிட்ட கேக்குறாங்க, இந்த வழியா பஸ் இந்த இடத்துக்கு போகுமா? கடைசி பஸ் ஒண்ணு உண்டு, அதுவும் இன்னும் வரல, அநேக நாள் ஒழுங்கா வராது, அது அவ்வளவுதான் நினைக்கிறாது, அங்கேயே ஹால்ட் பண்ணக்கூடிய ஒரு பஸ். இப்ப மணி என்ன ஆச்சு? இரவு 11 மணி ஆயிடுச்சு, இனி அது வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. என்ன உள்ள நம்பிக்கையும் போயிடுச்சு. அந்த தகப்பனாருக்கு ரொம்ப கோபம், ஒரு பக்கம் வேதனை. நான் சொல்ல அந்த பையன் கேட்கலன்னு சொல்லி, ஆனா அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரே, நீங்க சொல்லித்தானே நாங்க வந்தோம், இப்பவும் உதவி செய்யறது நமக்கு ஒண்ணு லேசான காரியம்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலும் ஜெபித்து அமைதியா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த இருண்டு போன ஒரு பகுதியாக இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் வருகிறது. ஏதோ ஒரு வாகனம் வருகிற தூரத்தில் உள்ள அதனுடைய வெளிச்சம் அந்த சாலைகள் தெரிந்த உடனே அப்படின்னு நின்று பார்த்தால், கிட்ட வரும்போது கையை காமிக்கிறான், நிற்கிறார், அது ஒரு பஸ். என்னடா அந்த இடத்துல பஸ்ஸே வராது, பஸ்ஸே கிடையாதுன்னு சொன்னதும் இவர்கள் 2 பேரும் அந்த பஸ்ல ஏறி விட்டார்கள். எங்கு போக வேண்டும்? நாங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போக வேண்டும். இந்த பஸ்ஸும் அங்குதான் போகிறது என்று சொல்லி ஏறி உட்கார்ந்து டிக்கெட் எடுத்து விட்டார்கள். பஸ்ஸில் வேற யாருமே கிடையாது. இவங்க 2 பேர், கண்டக்டர், டிரைவர், இவ்வளவுதான். இந்த தம்பிக்கு இந்த தகப்பனுக்கும் ஒண்ணுமே புரியலை. ஆனாலும் கூட அவர்கள் போய் கேட்கிறார்கள், என்ன இப்ப பஸ்ஸே வராத எப்படிங்கும் போது அவர் சொன்னால், உண்மைதான், இந்த நேரத்துல பஸ்ஸே கிடையாது, என்னமோ உங்க நேரம் என்னன்னு தெரியல, பஸ் ரிப்பேர் ஆகி கிடந்துச்சு, திருப்பி நாங்க ட்ரை பண்ணோம், இத்தனை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரி அங்கதானே போய் நம்ம நிப்பாட்டணும்னு சொல்லி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம், அது உங்களுக்கும் பிரயோஜனமா போயிட்டு சொல்லி அந்த டிரைவர் சொல்லி முடிச்சாரா. அப்பதான் அந்த தம்பி சொன்னானா, நீங்க கரெக்ட் தான், நீங்க சொல்ல ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா எங்களுக்காகவே இங்க ஆண்டவர் இந்த வாகனத்தை மீண்டுமாய் ஓடும்படியாக செய்திருக்கிறார், எங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்தார்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினானாம். பாருங்கள், இக்கட்டான சூழ்நிலை நம்ம மாட்டிட்டு இருக்கும் போது இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிட்டு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்களா. மனுஷனுடைய உதவி நின்று போயிருக்கலாம், உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் கூட மறந்து போகலாம். இயேசு சரியான நேரத்துல சரியானபடி நமக்கு உதவி செய்கிறவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா. அந்த நாளிலும் உதவிக்காக இக்கட்டான சூழ்நிலையில யாராவது எங்களுக்கு அப்பா ஒத்தாசை அனுப்புவார்களாக, செய்வார்களான்னு சொல்லி புலம்புகிற அல்லது எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூறுங்கப்பா.
தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைக்கப்பட்டு கைக்கூடி வர பண்ணுங்க. நன்மை உண்டாக நினைத்தருளுங்கப்பா. எத்தனை நாட்கள் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் போராடுவது, எத்தனை நாட்கள் முயற்சி எடுப்பது, எங்களுக்கு ஒரு வெடிவு உண்டாகாத, ஒரு வழி திறக்காதான்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாளில் கண்ணுக்கு பார்த்தோல் வேண்டுதலை அருளிச்சீங்க. தேவைகளை சந்திங்க. வாஞ்சிகள் கொடுக்கப்படட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கட்டான சூழ்நிலை நீங்க வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு இருக்கிறார். மறந்து விட வேண்டாம். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். அற்புதம் நடக்கும், உதவியும் கிடைக்கும். தேவனுடைய நாம் மகிமைப்படும். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.